முதல் நான் வரை யாருமே மயக்கம். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ஆள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான். நினைக்க நினைக்க அந்த ஆள் அப்படியே 2 துண்டா வெட்டி போடணும் போல இருக்கு. இவெல்லாம் ஒரு ஆளா? சே, மனசே ஆற மாட்டேங்குது. என்னங்க, வீட்டுக்குள்ள அத்தை இருப்பாங்க, தயவு செஞ்சு இப்படி கத்தாதீங்க, விடுங்க. எப்படி விட முடியும் சொல்லுடி? எப்படி விட முடியும்? இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு அந்த ஆள் வெக்கமே இல்லாம நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிறான் பாத்தியோ? அதை நினைக்கும் போது தான் இன்னும் எனக்கு பத்திக்கிட்டு வருது. எனக்கே ஒண்ணுமே புரியல. நாம ஒரு விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் போனோம், அங்க பார்த்தா எல்லாம் தலைகீழ நடக்குது. என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க. என்ன சொல்றதாவா? இரு, நான் சும்மா விட மாட்டேன். அம்மாட்ட 2ல ஒரு முடிவு கேட்டு அந்த ஆளை என்ன பண்றேன்னு பாரு. சித்தப்பா பண்ணது தப்பு தாங்க. இருந்தாலும் இந்த விஷயம்லாம் சித்திக்கு தெரியுமா தெரியாதா ஒண்ணுமே தெரியலையே. எனக்கு என்னமோ இது எல்லாமே சித்திக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். அதனால தான் உங்க வீட்டுக்கு கூட வரதில்லைன்னு நினைக்கிறேன். இரு, அம்மாட்ட கேட்டு பார்த்துட்டு அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு. என்னங்க அவசரப்படாதீங்க. நீ கம்முனி ராமதிகா, அவசரப்படாம விட்டு தான் இப்படி வந்து நிக்குது. விடமாட்டேன் அந்த ஆளை. அந்த ஆளு சித்தியோட வாழ்க்கைக்கு முடிவு சொல்லி ஆகணும். என்ன பண்றேன்னு பாரு. ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. ஐயோ, ஏங்க இப்படி பண்றீங்க? நீ கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொன்னேன். சரி, நான் எதுவும் பேசல. என்ன ஆச்சு? ஏன்டா வெளியே நின்று இப்படி கத்திட்டு இருக்க? ஆஸ்பத்திரிக்கு தானே போனீங்க, அங்க என்ன நடந்தது? எம்மாடி, என்னமாச்சு? அத்தை, அது வந்து... டேய், என்ன ஆச்சு அகிலா? நீ உண்மை சொல்லு, என்ன நடந்ததுங்க? அம்மா, உன் தம்பி பண்ணிருக்க காரியத்தை பத்தி உனக்கு தெரியுமா? ஐயோ, இவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு போலயே. கடவுளே, என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? என்னத்தாமா, உன் தம்பி பண்ண காரியம் உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கியா? என்னடா நீ சொல்ற? ஏன்டா, அவனுக்கு என்னடா? அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நானே வீட்டில் இருக்கேன். என்ன கேட்டா என்ன நடந்தது? நீங்க செக்கப்புக்கு தானே போனீங்க. அவந்திகாக்கு என்ன சொன்னாங்க? அவந்திகாக்கு சொல்றதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் ஒரு கேள்விக்கு வரேன். தெரிஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறேன். இவன் குதிக்கும் போதே தெரியுது, கண்டிப்பா ஏதோ பிரச்சனை தான். பாருமா, நல்லா கேட்டுக்கோ. உன் கூட பிறந்த தம்பி இருக்கான்ல, அந்த ஆளு வயிற்றுல ஒரு பிள்ளையோட ஒருத்தி கூட வந்து ஆஸ்பத்திரியில் நிக்கிறாரு செக்கப்னு சொல்லிட்டு. அசிங்கமா இருக்கு பாக்க. என்ன சொல்ற அகிலா? நீ சொல்றது உண்மைதாத்த, அத்தனையும் உண்மை. யாரோ ஒருத்தவங்களோட செக்கப் பண்றதுக்காக வந்து நிக்கிறாரு. அவங்க மாசமா இருக்காங்க அத்தை. என்ன அத்தை இப்படி பண்ணிட்டாரு? அவரு ஏன் இப்படி பண்றாரு? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. உங்க அத்தை கோச்சுக்கிட்டு போயிட்டா. என்கிட்ட பேசி பார்த்தேன், அவ என்கிட்ட பேச மாட்டேன்னு போயிட்டா. அது மட்டும் இல்ல, அவளுக்கும் இந்த விஷயம் தெரியும் போல. அது எப்படிமா இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவ வீட்டை விட்டு போற, இனிமே இங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனான் ஒரு வார்த்தை. அதை வச்சுதான் எனக்கு ஒன்றும் புரியாம இருந்தது. இப்ப நீ சொல்லும் போதுதான் ரெண்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. அதேதான் நானும் சொல்றேன். அந்த ஆளு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? நான் சும்மா விட மாட்டேமா, கேஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். கேஸ் கொடுக்குறியா? அப்புறம் உங்க அத்தைக்கு யாரும் பதில் சொல்றது? இருந்தாலும் தப்பு பண்ணவங்க தண்டனை கிடைக்கணும் அத்தை. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அது என் இடத்துல பார்த்தா என்னால யோசிக்கவே முடியல. கண்டிப்பா அவரை சும்மா விடக்கூடாது அத்தை. பாவம், அந்த சித்தி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுவும் வயிற்றுல பிள்ளையோட. அவங்க பிள்ளை இல்லாம இருக்காங்க, ஆனா இவர் யாரோ ஒருத்தி கூட பிள்ளையோட வந்து நிக்கிறாரு. பார்த்த எங்களுக்கு அப்படி இருந்தது. எம்மாடி, நீ சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் ஜெயில தூக்கி போட்டுட்டா உங்க அத்தைக்கு என்ன வழி சொல்லகிலா? ஒண்ணு அத்தை கூட அந்த ஆளு வாழணும், இல்லைன்னா அந்த பொம்பளை விட்டுட்டு அவர் வரணும். இதை தவிர வேற எந்த வழியும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கலாம்டா, அவசரப்படாத. என்னத்த நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு பொண்ணு வாழ்க்கை இங்க கேள்விக்குறியா நிக்குது, யோசிக்கிறேங்கிறீங்க. இது உங்களுக்கு நியாயமா? எம்மாடி, எனக்கு எல்லாமே புரியுதுமா. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தப்பாதான் போகும். கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. போலீஸ்கிட்ட போறக்குள்ள நாமளே அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம்ல. பேசினா அந்த ஆளு திரும்பி வந்துருவானா சொல்லு? நீ சொல்றதே எல்லாத்தையும் கரெக்டுன்னு வச்சுக்குவோம். இப்ப பிள்ளைய கொடுத்தான்னு சொல்ற, அவ எங்கடா போவா? அத்தா, நீங்க என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க? பிள்ளைய கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களே, ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒருத்தரோட பழகினது தப்பு இல்லையா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது ஒண்ணுமே தெரியல. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். சரி, அவந்திகாக்கு என்ன சொன்னாங்க? மாசமா இருக்காத்த, 3 மாசம் முடிஞ்சது. இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல அவனை நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. எம்மாடி அவந்திகா, நீ சந்தோஷமா இருக்கணும். அதே இதே போட்டு மனசை குழப்பிக்காதம்மா. தயவு செஞ்சு ஃப்ரீயா விட்டுரு. என்னால முடியலத்த, கண்ணால பார்த்த எனக்கு அப்படி இருக்கு. பாருமா, பேசுறதெல்லாம் இல்ல, 2ல ஒரு முடிவு எடுக்க தான் போறேன். அகிலா, அத்தைக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுட்டு எதுனாலும் பேசலாம்டா, சரியா? நான் பேசுறேன், இதுக்கு ஒரு முடிவு நான் கட்டுறேன். என்னம்மாத்த, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, உங்களால் முடிஞ்சது ஏதாவது பண்ணுங்க. சரிம்மா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. நான் அத்தை உனக்கு ஏதாவது சாப்பிட செஞ்சு தரேன். அத்தை, எனக்கு எதுவும் வேண்டாம் அத்தை, கொஞ்ச நேரம் நான் படுத்து எழுந்திருக்கேன். என் மாடி புள்ள தச்சு புள்ள எதுவும் வேணான்னு சொல்றியே. பரவாயில்ல அத்தை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன, நான் உள்ள போறேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு.
ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். யாருங்க? நான் வந்து சொல்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. சரி, எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ இப்போ எதையும் நினச்சி கவலைப்படாம கொஞ்சம் படுத்து தூங்கு, சரியா? சரிங்க. சரி, என் மாடி உள்ள போ. சரிங்க அத்தை. அகிலா, என்ன முடிவிட எடுக்க போற? அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு கேஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். இப்படியே நான் விட மாட்டேமா. டேய், நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. போய் நான் அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன். உன் மாமனார் வீட்டுக்கா போற? அங்கே எதுக்கு? அங்கதான்டா அவ வேலைக்கு சேர்ந்திருக்கா, வீட்டு வேலைக்கு. என்ன சொல்கிறேம்மா? ஆமாடா, உங்க அத்தை அங்கதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா, அங்கதான் இருப்பா. எங்கே போகக்கூடாது, அங்கேயே போயிட்டாங்களா? சரி, நான் பார்த்துக்கிறேன். டே, அங்க போய் இது வார்த்தை விட்டுறாதடா, கொஞ்சம் பொறுமையா இரு. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் அவந்திக்காவை பார்த்துக்கோ, சரியா? சரிப்பா. வீட்டுக்குள்ள பாம்பு வந்தது நினைச்சா மனசு ஒரு மாதிரி நெருடெல்லாம் இருக்கு. ஏன் இப்படி நடந்ததுன்னே தெரியலையே. கடவுளே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ தான்ப்பா எனக்கு துணையா இருக்கணும், எனக்கும் சரி என் குழந்தைக்கும் சரி. துளசி, வாங்கத்த. என்னாச்சுமா? ஏமா ஒரு மாதிரி இருக்க? இன்னும் அந்த பாம்பு வந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? இல்லாத்த, என்னதான் இருந்தாலும் திடீர்னு நான் மாசமா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கத்த. அதான் எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. ஏன்னு சொல்ல தெரியலத்த. இங்க பாரு துளசி, நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காத. உனக்கு அந்த சாமியே துணையா இருக்கு, அதனால நீ பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? சாமி துணையா இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனா பாம்பு வந்து இப்படி குடிக்கிற இந்த கஷாயத்தையும் தட்டி விட்டுருச்சு. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியலத்தா. செம்மாடி துளசி, நான் ஒன்று சொல்லுவேன், ஆனா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்கத்தா. அந்த கஷாயம் நான் போடலாமா? எங்க அம்மா தான் போட்டு கொடுத்தது, உன்னை குடிக்க வைக்க சொன்னாங்க, அதனால நான் கொண்டு வந்தேன். என்னத்தா, பாட்டி போட்டு கொடுத்ததா? ஆமா துளசி, எங்க அம்மா தான் உனக்கு நல்லது குடிச்சா அப்படின்னு சொன்னாங்க, அதனால நானும் யோசிக்காம கொண்டு வந்துட்டேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் என்னால உணர முடியுது. என்னத்தா இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. துளசி, உனக்கு என்னமா புரியல? எங்க அம்மா ஏதோ தப்பா நினைச்சிருக்கு, அதனாலதான் அந்த சாமியை வந்து அந்த பாலை தட்டி விட்டுருக்கு. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நினைச்சுக்கோ, எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத, சரியாம்மா? நான் வேலையா உங்க அம்மாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்கத்தா. அப்புறம் வீட்டுக்கு போகணும்னு சொன்னார்லத்தா, அதை பத்தியும் கொஞ்சம் பேசிட்டு வாங்க. சரிம்மா, கண்டிப்பா நான் பேசிட்டு வரேன். கவலைப்படாம இரு. அத்தை எல்லாம் உனக்கு தேவையானதெல்லாம் சாப்பாடு செஞ்சு வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன், நீ போட்டு சாப்பிடு, சரியாம்மா? கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. சரிங்கத்தா. கொஞ்சம் குழப்பமா இருந்தது, நீங்க பேசினதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தெளிவா இருக்காத்த. சரி, கிளம்புங்க அத்த. எங்க உன் புருஷன் வந்தான் தானே, எங்க போனானே தெரியல. அட, அவரு வரேன்னு சொன்னார்ல, நான் மறந்தே போயிட்டாத்த. துளசி, இதோ ராசே வந்துட்டான். என்னங்க இவ்வளோ நேரம்? அத்தா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க, கிளம்பலையா வீட்டுக்கு? அதுக்கு தான் துளசி வந்தேன். அம்மா, கிளம்புவோமா? சரிப்பா, போலாம். துளசி, நாங்க கிளம்பட்டுமா? சரிங்க, போயிட்டு வாங்க. என்ன துளசி, முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லடா, அப்பப்ப மாசமா இருக்கும்போது வர கொஞ்சம் கலக்கம் தான், சரியா போயிடும். எம்மாடி துளசி, அப்ப நானும் கிளம்புறேன். சரிங்க அத்தா, போயிட்டு வாங்க. துளசி, மறக்காம சாப்பிடணும். ஏதாவது மிச்சம் வச்சிருந்தா வந்து செக் பண்ணுவேன். அதெல்லாம் சாப்பிட்டுருவா. சாப்பிட்றேங்க, உங்க குழந்தைக்காக கண்டிப்பா சாப்பிட்றேன், சரியா? அந்த பயம்தான். சரி சரிம்மா, வாங்க போலாம். போலாண்டா, காலில் சுடுதண்ணி ஊத்துற மாதிரி தான் பறப்பேன். வந்துட்டு வயக்காட்டு கிளம்பணும்லமா, அதுக்கு தான் சொல்றேன். போலாம் வா. சீக்கிரமா போயிட்டு சீக்கிரம் வரணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேடி, முதல்ல நீ போடா, இங்கே நின்று பேசிட்டு இருப்ப. ஓஹோ, அப்ப எல்லாம் இந்த கிளவி பார்த்து விட்ட வேலை தானா? நான் கூட அத்தை தான் கஷாயம் வச்சு கொடுக்குறாங்க, குடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த கிளவி பண்ணதுன்னு எல்லா வேலையும் இப்பதான் தெரியுது. இது மனசுல ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு தான் அப்படி பண்ணுது. என் வயிற்றுல இருக்க குழந்தைய அழிக்கிறதுக்கு தான் இது இந்த பாடுபடுதுன்னு நினைக்கிறேன். இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும், யார் எது கொடுத்தாலும் நம்பி வாங்கி சாப்பிடக்கூடாது போலயே. பாத்துக்கிறேன். கிளவி, இரு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. முதல்ல இந்த வீட்டில் ஒரு வீடியோ கேமரா ஆன் பண்ணி வைக்கணும், அப்பதான் எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆகும். கிளவியை கையும் களமா பிடிக்க முடியும். சீக்கிரம் அதுக்கான வேலையும் நான் பார்க்கணும். இவன் என்ன ஒரு மாதிரி கோபமா இருக்க மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலையே. பாட்டி, என்னம்மா என்னம்மா ஒரு யோசனையில இருக்க? அது மட்டும் இல்ல, கோபமா இருக்க மாதிரி இருக்கு. கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பாட்டி, ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்கு, அதான் என்ன சாப்பிடலான்னு பசியில வந்த கோவம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏதோ சரியில்லையே,
பேச்சுள்ள ஒரு திமிரி தட்டிட்டு என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே. நாம பண்ண விஷயம் ஏதாவது இவளுக்கு கசிஞ்சிருக்குமோ? பார்த்தா ஒன்றும் தெரியல, ஆனா பயமா தான் இருக்கு. பாட்டி, என்னம்மா, என்ன வேணும்? பசிக்குதுன்னா சொல்ல, ஏதாவது செஞ்சு தட்டுமா? ஐயோ, உங்க கையில இனிமே நான் ஏதாவது வாங்கி சாப்பிடுவேனா என்ன? என்ன நீ இப்படி சொல்ற? பாட்டி, தப்பா நினைச்சிட்டீங்களா? உங்க கையால செஞ்சு நான் ஏன் பாட்டி உங்களை கஷ்டப்படுத்துறேன்? அதைத்தான் சொன்னேன். அத்தையெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க பாட்டி, நான் போய் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு எதுவும் சிரமம் வேண்டாம். அப்படி சொல்றியா? நான் கூட பயந்துட்டேன். பயந்துட்டீங்களா? ஏன் பாட்டி பயப்படுற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ஏதாவது தப்பு பண்ணீங்களா என்ன? ஐயோ, இவ கேட்குற கேள்வி ஒன்றும் நம்மளை நாக்கு பிடிக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி கேட்கறாளே. என்ன ஏது ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. ஏதோ ஒன்று இவளுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது. அதனால தான் குத்தி குத்தி பேசுறான். என்ன பாட்டி கீழே குமிஞ்சு குமிஞ்சு ஏதோ பேசுற மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லடியாத்தா, நான் என்னத்த பேசுறேன். சரி, நீ போய் சாப்பிட்டு தூங்கு. அம்மா, எங்க உங்க அத்தை கறி ஆளக்கானோ? அவங்க எங்க வீட்டுக்கு சொல்றதுக்காக போயிருக்காங்க, வந்துருவாங்க. சரிடி அம்மா, நீ போய் சாப்பிட்டு தூங்குற வழி பாரு. சரிங்க பாட்டி. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் வேணா செஞ்சு தரேன். எனக்கு ஒன்றும் வேண்டாமா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு, நான் அதை போய் பார்க்குறேன். நீ போய் சாப்பிட்டு தூங்குற வேலையை பாரு. சரிங்க பாட்டி. கிழவிக்கு குத்தி கட்டணும்னு வந்துருச்சு போல, அதான் நம்மளை இந்த இடத்த காலி பண்ண வைக்குது. சரி சரி, கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும். யார் ஒருத்தன் நம்மளே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தெரியுது. சரி இல்லையே. ஐயோ, இந்த கருவாய் நம்மளை பார்த்துட்டானாட்டுக்க திரு முழிக்கிறானே. என்ன கொஞ்சம் உள்ள தள்ளி நிற்போம். என்னங்க, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? வாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகலாம். போலாங்க பிரியா. ஒன்றும் இல்லை, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அட ஏங்க நீங்கள் வேற, நாம என்ன ஃபாலோ பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளுங்களா என்ன? அப்படியே கடத்திட்டு போய் என்ன நம்மக்கிட்ட இருக்க பணங்காசை கொள்ளையடிக்க போகிறாங்க. நீங்கள் வேற ஏதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க. இல்லைங்க பிரியா, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இங்கே பாருங்க ரஞ்சித், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்களே எதையோ மனசில் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு போய் உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு செக்அப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் தலையில் அடிப்பட்ட காயம் ஆறிச்சா இல்லையான்னு போய் பார்த்தா தான் தெரியும். அதை தவிர நீங்கள் மற்றதெல்லாம் யோசிக்கிறீங்க. உள்ளே போகலாம் வாங்க. சரிங்க பிரியா, போகலாம். நம்மளை பற்றி தான் ஏதோ முணுங்கிறான்னு நினைக்கிறேன். சரி, உள்ள தள்ளியே நிற்போம். இப்போ தானே இங்கே நின்றுருந்தான், அதுக்குள்ளே ஆளக்கானோ. ஒருவேளை பிரியா சொன்ன மாதிரி நான் தான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிறேன்னா? ரஞ்சித், பிரியா, போகலாம் பிரியா. வாங்க ஃபஸ்ட்டு போகலான்ட்டு இங்கே நின்றுருந்தா என்ன அர்த்தம்? சாரி பிரியா, போகலாம். என்னங்க, நான் வெளியே இருக்கேன். டாக்டர் இப்போ வருவாங்க, செக்அப் பண்ணிட்டு என்னன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே இருங்க. பிரியா, நீங்களும் இங்கே இருங்களேன். டாக்டர் எதுக்கு அலோவ் பண்ணணும்ல? பிரியா, நீங்கள் இங்கே சிஸ்டராக தானே ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன? எல்லாம் எனக்கு புரியுதுங்க. இருந்தாலும் இங்கே சிஸ்டர் இருக்கும்போது நான் தேர்ட் பர்சன் மாதிரி தானே, அதனால தான் சொல்கிறேன். நான் வெளியே இருக்கேன், மேடம் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க. சரிங்க பிரியா, வெளியே இருங்க, எங்கேயோ தூரமாக போயிடாதீங்க. எங்கேயும் போக மாட்டேன், வெளியே தான் இருப்பேன். நீங்கள் ஒரு சத்தம் போட்டிங்கன்னா நான் வந்துடுவேன். சரிங்களாங்க? சரிங்க பிரியா. ஒரே கேள்வியாக கேட்குறாரு, எப்படி தான் வேற நான் சமாளிக்க போகிறேனோ. அது மட்டும் இல்லை, என்னையும் ஒரு நர்ஸுன்னு நம்பிட்டு இருக்காரு. நான் நர்ஸே கிடையாதுங்க, நான் உங்கள் பொண்டாட்டி. இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? கடவுளே, என்னை இக்கட்டான சூழ்நிலை மாட்டி விட்டுட்டே. சரி, கிளம்பிடுவோம். டாக்டர் வாங்க. தலையை கொஞ்சம் அடமைங்க. ஓகேவா சிஸ்டர், செக் பண்ணலாமா? ஓகே டாக்டர். உங்கள் பேர் என்ன சார்? ரஞ்சித் டாக்டர். ரஞ்சித், காயம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, பரவாயில்ல. முன்னை விட நீங்கள் இப்போ நல்லாவே பெட்டராக இருக்கீங்க. டாக்டர், தலையில வலியெல்லாம் அவ்வளோக்கு இல்லை, எனக்கும் நார்மலாக தான் இருக்கு. எங்க இவங்க கூட அந்த அட்டெண்டரை காணோம்? ரேஷ்மா வெளியே இருக்காங்க டாக்டர். ஏன்னா ரேஷ்மாவா? அவங்க இங்க வேலை பார்க்குற சிஸ்டர் பிரியான்னு சொன்னாங்க. பிரியாவா? எனக்கு தெரியல சிஸ்டர், என்ன சொல்றாரு அவரு? என்ன சார் எதுவும் தெரியாம பேசுறீங்க? அவங்க உங்களோட ஒய்ஃபு, பேரு ரேஷ்மா. என்ன சொல்றீங்க? ரேஷ்மா என்னோட ஒய்ஃபா? அப்போ அவங்க பேரு பிரியா இல்லையா? சிஸ்டர், என்னது இது? ஏதாவது மாத்தி பேசிட்டோமா என்ன? ஐயோ டாக்டர், எனக்கு ஒன்றும் புரியல. சரி சரி, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. டாக்டர் சொல்லுங்க டாக்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, மேடம் ட்ரீட்மெண்ட் பண்ண விடுங்க. உங்களுக்கு பழைய ஞாபகம் எப்போ வேணாலும் வரலாம், ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தலையில அடிப்படாம பாத்துக்கோங்க. சார் மேடம் சொன்ன மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். இப்படி இன்னொரு 2 வீக்ஸுக்குள்ள உங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே வந்துடும். இது டெம்பரரி மெமரி லாஸ் தான், பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்க டாக்டர். டேப்லெட் பழசே கண்டினியூ பண்ணுங்க, வேற எதுவும் புது சேஞ்சஸ் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் மந்த் செக்அப் வாங்க. சரிங்க டாக்டர். சரி சிஸ்டர், இவங்களை அனுப்பிடுங்க. சரிங்க டாக்டர். சிஸ்டர், பிரியாவை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? நீங்க எந்திரிச்சுக்கோங்க, நான் வர சொல்றேன். சரிங்க சிஸ்டர். ரேஷ்மா என்னோட ஒய்ஃபுங்கிறாங்க, அப்போ அவங்க பேரு பிரியா இல்லையா? என்னை சுற்றி என்ன நடக்குது? கடவுளே, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் இப்போ என்ன தான் பண்ணுறது? ரேஷ்மான்னு கூப்பிட்றதா பிரியான்னு கூப்பிட்றதா?
ஐயோ, இப்போதைக்கு நம்ம எதையுமே காட்டிக்க கூடாது. காட்டிக்கிட்டோம் உஷாராயிருவாங்க. முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உண்மையாலுமே பிரியா யாருன்னு எனக்கு தெரியும். பிரியா, என்னங்க சொன்னாங்க டாக்டர்? எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிரியா. இன்னொரு 2 வாரத்துல பழைய நினைவுகள் திரும்ப வந்துடும் சொல்லிட்டாங்க. ஆ அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருமாங்க? ஏன் பிரியா, வரணும்னு நினைச்சு கேட்குற மாதிரி தெரியலையே. அப்ப நீங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, நான் அப்படி கேட்கல, தப்பாக எடுத்துக்காதீங்க. எப்போ வரும்னு கண்டிப்பாக சொன்னாங்களான்னு தான் கேட்குறேன். ஆமா பிரியா, டெம்பரரி மெமரி லாஸ் தான். இன்னொரு 2 வாரத்துல பழைய ஞாபகம் வந்துடும் சொல்லிட்டாங்க. அப்படின்னா இனிமேல் நீங்கள் என்ன பழைய மாதிரி பார்க்க மாட்டீங்க. இனிமேல் நான் உங்களுக்கு வேண்டாதவள ஆயிடுவேன். அது மட்டும் இல்லை, ஞாபகம் வந்ததுன்னா நான் அவங்க பொண்டாட்டி ரேஷ்மான்னு தெரியும். அப்போ என்னை வீட்டை விட்டே துரத்திடுவீங்க. இல்லைங்க, கடவுளே, இவ்வளோ நாள் கிடைச்ச சந்தோஷம் இனிமேல் இல்லாமல் போயிருமே. பிரியா, இப்ப நம்ம கிளம்பலாம் பிரியா. எதுவும் சொல்லலை டாக்டர், நார்மலா இருக்குன்ட்டாங்க. ஆ சரிங்க, போகிற வழியில் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போயிடுவோம். சரிங்க பிரியா, சரி கிளம்பலாம். ம் சரிங்க, போகலாம். இவர் பேச்செல்லாம் சரியில்லையே, ஒரு மாதிரியா பேசுகிறாரு. என் மேலே ஏதாச்சும் கோவம் ஒன்றும் தெரியலையே. சரி, எதா இருந்தால் என்ன பார்த்துக்கலாம். என்னடி ஏதோ யோசனையா இருக்கா? ஒன்றும் யோசனையெல்லாம் இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, எங்க மருமகனையும் மகனையும் காணோம்? எங்க இருக்காங்க? ம் மேலே இருக்காங்க, ரூமில். ஆமா, கிச்சன்ல அரிசி சக்கரை பருப்புலாம் இருக்கு. யார் வேண்டுந்தா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சும்மா நோய் நோய் ஏதாவது கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் பாட்டுக்கு சேவனே உட்காந்துருக்கேன். அது பொறுக்கலையா உங்களுக்கு? எதுக்குடி இப்படி படப்படப்படன்னு பொறிக்கிற? நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்களே, யார் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு கேட்டேன். அது ஒரு குத்தமா? வேற யாரு? அந்த வீணா பண்ணவளோட அவங்க பாட்டி தான் வாங்கிட்டு வந்தது. நம்ம மருமகளோட பாட்டியா? ஆமா ஆமா, அந்த கிழவி தான். அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கே மூஞ்சி இந்த போக்கு போகுது. அந்த பாட்டியை வந்து போனது உனக்கு பொறுக்கல. ஆமா, எனக்கு பொறுக்கல. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அந்த பாட்டி வீட்டுக்கு போறேன்னு இவங்க 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப செத்த நேரத்துல 4 மணி கிளம்ப போறாங்க. அது தெரியுமா? அப்படியா? பரவாயில்ல, சந்தோஷமா போயிட்டு வரட்டும். உனக்கு அதுல என்ன பிரச்சனை? நான் யாரை ஏதாவது சொல்லியிருப்பேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் சரி சரி மண்டை அடிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம சொல்ற மாதிரி கேட்டு இருக்க மாட்டாங்களாமா? இப்ப எதுக்கு நீ வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுட்டு இருக்க? புது பொண்ணு மாப்பிள்ளைன்னா 4 இடத்துக்கு போகணும் வரணும், அப்படிதான் இருக்கணும். சும்மா தொட்டதுக்குலாம் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு இருக்காத. போறதுன்னா போயிட்டு 4-5 நாள் தங்கிட்டு வரட்டும். அந்த பிள்ளை கல்யாணம் வந்திருந்து இங்கே தானே இருக்கு. ஆமா ஆமா, அப்படியே பார்த்து பந்தக்கல் நட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். இவ ஓடி வந்தவ தானே. என்னமா நீங்க இந்த பேச்சு பேசுறீங்க? ஓடி வந்தாலோ நடந்து வந்தாலோ அதெல்லாம் தேவையில்லாது. நம்ம வீட்டு மருமக, அதை ஞாபகம் வச்சுக்கோ. உங்ககிட்ட போய் பேசுற மாதிரி என்னோட தப்பு தான். அவங்க ஊருக்கு போறல, உனக்கு என்ன பிரச்சனை? போனா போயிட்டு வரட்டும், விட. ஆனா இந்த வீட்டு வேலை யார் பாப்பாங்களா? யாரும் நீ தான். நீ அப்படியே வீட்டு வேலை பார்த்து அடுத்து தள்ளிட்டாலும் பாப்பியா? நீங்களே போதுங்க, என்ன சும்மாவே யாரும் மதிக்கல. இதுல நீங்களே போதும். அதையும் கவலைப்படாம வீடு, அவங்க போயிட்டு வரட்டும். இந்த மனுஷன் இந்த சொன்னதுக்கு சொல்லாம இருந்துக்கலாம். சே, என்னங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கீழே நான் படுத்திருக்கேன், கொண்டா என் மேல படுக்க வச்சிருக்கேன். ஏன்டி? ஐயோ, நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னடி ரெடி ஆகுற? அதான் ரெடி ஆயிட்டில, புடவை கட்டிட்ட. வேற என்ன வேலை இருக்கு? இன்னும் மேக்கப் எல்லாம் போடணும். இப்போ என்ன விடுங்க, கையை வேற போட்டு இப்படி அமுத்திட்டு இருக்கீங்க. எடுங்க கையை. ரொம்ப பண்ணாத. கையை போட்டா இப்ப என்ன உனக்கு? போற நேரத்துல இந்த ரொமான்ஸ் தேவையா? ஐயோ, புரியவே மாட்டேங்குது. போற நேரத்துல தான் தேவை. அப்பப்ப ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லவ்வுக்கு ரொமான்ஸ் ரொம்ப முக்கியம் பொண்டாட்டி. இருந்தாலும் உங்க அளவுக்கு ரொம்ப ரொமான்ஸ் மட்டும்தான் அதிகமா இருக்கு. மத்ததெல்லாம் கம்மியா தான் இருக்கு. ஏண்டி, என்ன பிளே பாய் லெவல் அளவுக்கு பேசுறியே? அந்த அளவுக்கு நான் ஒருத்தில்லமா? என்ன கேப் கிடைக்கும்போது ரொமான்ஸ் பண்றது உங்ககிட்ட தான் கத்துக்கணும். கத்து கொடுக்கணும்னா கத்துக்க மாட்டேங்கிறியே. நான் என்னடி பண்ணட்டும் சொல்லு? என் பொண்டாட்டி, நீ இவ்வளோ அழகா இருக்க. ஒரு பொண்டாட்டி அழகா வச்சுக்கிட்டு தொடாம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீயே சொல்லு. பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே இல்லைங்க உங்ககிட்ட. ஓ, பேசிட்டே இருக்காதீங்க, சீக்கிரமா வேலை ஆரம்பிங்கன்னு சொல்ற. அதானே பொண்டாட்டி? ஐயோ, இங்க சுத்தி அங்கேயே தான் வரீங்க. உங்களை என்ன விடுங்க, நான் எந்திரிக்கிறேன். விட மாட்டேன். இங்கே தான் இருக்கணும். நீ எங்கடி போற? ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ பொண்டாட்டி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். போன நேரத்தில் நீங்கள் மூட மாற்றிட்டு இருக்கீங்க. என்னை விடுங்க. என்ன வண்டி கொஞ்சம் கொஞ்சமா கொடை சாயுது? சும்மா இருந்தாலும் சொரிஞ்சு விட்டுட்டு கொடை சாயுது அது சாயுதுன்னா என்ன நியாயம்? போங்க. அப்ப பொண்டாட்டி ரொமான்ஸுக்கு ஒத்துக்கிட்டா? இல்லை விடுங்க, என்ன சொல்கிறேன், விடுங்க. விட மாட்டேன். இப்ப பாரு. ஒலி இல்லா இசையில் நனைக்காத மழையில். எப்படியோ ஓகே பண்ணிட்டேன். யாரு, நானா? ஆமா, பின்ன நீ இப்ப சந்தோஷமா தானே நிக்கிற. அப்படின்னா உனக்கு ஓகேன்னு தானே அர்த்தம். நான் கம்முனு தான் இருந்தேன். சும்மா என்ன உசு பேத்திட்டு இருந்தா அப்புறம் என்னவா? பரவாயில்லடி பொண்டாட்டி, வேணும்னு சொல்லி வாயை திறந்து கேட்காம அப்படியே சிக்னல் தர. என் மொக்க பெருசா, சும்மா அவ்வளோதான் பேசிட்டே இருக்காத. கண்மணியே, லைட் ஆஃப் பண்ணுங்க. பாட்டி வீட்டுக்கு போகணும் இல்லம்மா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ. யோ, லைட் ஆஃப் பண்ணியா?
பாட்டி வீட்டுக்கு போய்க்கலாம். பொண்டாட்டி பரவாயில்லையே, கண்மணி ஸ்பீடாக இருக்கா. இப்போ நீங்கள் லைட் ஆஃப் பண்ணுறீங்களா இல்லை நான் ஆஃப் பண்ணட்டுமா? வேண்டாண்டி, நானே ஆஃப் பண்ணிடுறேன். அடிச்சு கிடிச்சு போடாத. பண்ணுங்க, சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க. தோ இப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன். என் பொண்டாட்டி சொல்லி லைட் ஆஃப் பண்ணாமல் இருப்பேனா? ம் ம், அந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் கண்மணி, இதை முடிச்சுட்டு நாம பாட்டி வீட்டுக்கு போகலாம். ம், சரி. சரி, நான் பேச விரும்பல. பொண்டாட்டி, அப்படியே நீ என் மேலே படுத்திருக்கங்க, இப்போ நான் உன் மேலே படுத்திட்டு இருக்கேன். ம், ஆமாங்க, நான் தான் உங்கள் வெயிட்டெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன். அதை தானே சொல்கிறீங்க? ஆச்சா, அவ்வளோ வெயிட்லாம் நான் இல்லை, ஜஸ்ட் ஒரு 75 இருப்பேன். அடப்பாவி, 75 கிலோ இருப்பீங்களாப்பா? ஆமாடி, ஏன் ரொம்ப வெயிட்டாக இருக்கணும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி பொண்டாட்டி, நான் உனக்கு ஒரு முத்தா கொடுக்கணுமா? அது என்ன முத்தா? முத்தங்கள் தான் முத்தானே, ஒரு சும்மா தான். இதெல்லாம் கேட்டுட்டு தான் தருவீங்களா? சாரி, இனிமே கேட்காமே எல்லாத்தையும் கொடுக்குறேன். இப்போ முத்தத்துலேருந்து ஆரம்பிப்போம். ம், சரிங்க. மேகமாய் வந்து பூவிதழ்களை மோகம் கொண்டு தூவ